புதிய தலைமுறை மற்றும் PSNA பொறியியல் கல்லூரி இணைந்து மதுரையில் நடத்திய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் சிறந்த படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் PSNA பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள சிவகாசி நாடார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் PSNA பொறியியல் கல்லூரி இணை பதிவாளர் விஜய், சிவகாசி நாடார் பள்ளியின் தலைவர் சிதம்பரம், தாளாளர் செந்தில்குமார், வில்லேஜ் டெக்னாலஜி பாலாஜி வரதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் 80 பள்ளிகளில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் உருவாக்கி காட்சிப்படுத்தி இருந்தனர். அறிவியல்ன்றது இது ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் கிடையாது, இது நம்முடைய வாழ்க்கை. ஸோ நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி கூட பார்த்திங்கன்னா அறிவியல் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காகவே நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்திங்கன்னா கூட அதில் ஆர்டிகல் 51A அதுதான் சொல்லுது, ஒவ்வொரு நபரும் கூட சயின்டிஃபிக் டெம்பர் டெவலப் பண்ணணும், லாஜிக்கல் என்ற ரேஷ்னல் திங்கிங் எல்லாமே டெவலப் பண்ணணும் என்ற விஷயம் சொல்லுவாங்க. இங்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு கூட வித்தியாசமான இன்று தினம் நம்ம உலகத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாகவே கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்க மாணாக்கருடைய வளர்ச்சிகளை பார்க்கும்போது அவங்களுடைய தொழில்நுட்பங்களையும் காட்டும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை வருடமாக நம்ம புதிய தலைமையோடு சேர்ந்து கல்லூரியின் சார்பாக கொடுக்கறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இதுபோல் மீண்டும் நிறைய புதிய தொழில்நுட்பங்களை வெளியே கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம்.